அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். டெல்லியிலிருந்து தற்போது முதலமைச்சர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். டெல்லி பயணத்தை இன்றுடன் நிறைவு செய்து கர்நாடகா புறப்பட்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். அது தொடர்பான காட்சிகளையும் அண்மை செய்திகளையும் பார்த்து வருகிறோம். டெல்லி பயணத்தை இன்றுடன் நிறைவு செய்துவிட்டு கர்நாடகா புறப்பட்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு செல்ல இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. டெல்லி பயணத்தை இன்றுடன் நிறைவு செய்துவிட்டு கர்நாடகா புறப்பட்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு செல்ல இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். டெல்லியிலிருந்து முதலமைச்சர் விஜய் புறப்படக்கூடிய அந்த காட்சிகளையும் நேரலையில் பார்த்து வருகிறோம். டெல்லி பயணத்தை நிறைவு செய்துவிட்டு முதலமைச்சர் விஜய் தற்போது கர்நாடகாவிற்கு புறப்பட்டிருக்கிறார். கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு செல்ல உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். டெல்லி பயணத்தை நிறைவு செய்துவிட்டு முதலமைச்சர் விஜய் தற்போது டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லத்திலிருந்து புறப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தற்போது அவர் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கும் செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். டெல்லியிலிருந்து முதலமைச்சர் விஜய் தற்போது கர்நாடகா புறப்பட்டிருக்கிறார். கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு செல்ல இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. டெல்லி பயணத்தை நிறைவு செய்துவிட்டு முதலமைச்சர் விஜய் தற்போது கர்நாடகா புறப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளையும் காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இது குறித்தான மேலும் விவரங்களை நேரலையில் வழங்குவதற்காக டெல்லியிலிருந்து நமது செய்தியாளர் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்ற பிறகு இரண்டாவது முறையாக அரசுமுறை பயணமாக தலைநகர் டெல்லி வந்திருந்தார். 3 நாட்கள் அரசுமுறை பயணத்தில் முதல் நாட்காக குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் உள்ளிட்டோரை எல்லாம் சந்தித்திருந்தார். நேற்று டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற 11வது நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் சுமார் 8 மணி நேரங்களுக்கு மேலாக பங்கேற்றிருந்தார். இந்நிலையில 3வது நாட்களாக இன்றும் டெல்லியில தங்கியிருந்த நிலையில சற்று நேரத்திற்கு முன்பாக தலைநகர் டெல்லியில் அமைந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இல்லத்திலிருந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் புறப்பட்டு சென்றிருக்கிறார். 3 நாட்கள் அரசுமுறை பயணம் என்பது நிறைவடைந்திருக்கிறது. டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலமாக கர்நாடக மாநிலம் மங்களூருவுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் புறப்பட்டிருக்கிறார். மங்களூருவிலிருந்து கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு சென்று தரிசனம் மேற்கொள்ள இருக்கிறார் என்ற தகவல்களும் சொல்லப்படுகிறது. கோவில் தரிசனத்திற்கு பிறகு மீண்டும் அவர் சென்னை திரும்புவார் என்ற விவரங்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் ஜோசப் விஜயினுடைய இந்த டெல்லி பயணம் என்பது பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நடைபெற்றது. அதற்கான காரணம் முதலமைச்சராக கடந்த மே 10ஆம் தேதி பதவியேற்றதற்கு பிறகு சில தினங்களிலே டெல்லி முதல் பயணத்தை மேற்கொண்டிருந்த ஜோசப் விஜய் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோரை எல்லாம் சந்தித்து பேசியிருந்தார். இந்நிலையில் இரண்டாவது அடுத்த பயணம் சில சமீப நாட்களிலே நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில நேற்றைய சந்திப்புகள் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது. பல்வேறு தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகள், மனுக்கள் என்பதையெல்லாம் நித்தி ஆயோக் கூட்டத்திலே வழங்கியதோடு பிரதமர் நரேந்திர மோடியும் தனியாக சந்தித்து வழங்கியிருந்தார். எனவே இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் மற்றொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டும். கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்களும் டெல்லியில் தான் முகாமிட்டு இருக்கிறார். இன்று பிற்பகல் 1 மணி அளவில் நீர்வளத்துறை அமைச்சர் சி.ஆர். பாட்டீல் அவர்களை சந்தித்து மேகதாது விவகாரங்கள் தொடர்பாக ஆலோசிக்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேற்று பிரதமர் நரேந்திர மோடியிடமோ நித்தி ஆயோக் கூட்டத்தில் வழங்கிய விவகாரங்களிலோ மேகதாது விவகாரங்கள் குறித்தெல்லாம் எந்த அம்சங்களுமே இடம்பெறவில்லை. ஆனால் கர்நாடகா மேகதாது அருகே அணையை கட்டுவதற்கு மிக தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில தமிழ்நாடு அரசு என்ன முயற்சிகளை மேற்கொள்கிறது என்ற ஒரு கேள்வி முதலமைச்சர் ஜோசப் விஜயினுடைய இந்த தமிழ்நாடு இரண்டாவது முறை பயணத்தின் போது எழுந்திருக்கிறது. ஒருவேளை இன்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்தை சந்தித்திருந்தால் அது மேகதாது விவகாரத்தில் இன்னும் மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்க முடிந்திருக்கும். ஆனால் இன்று எந்த சந்திப்புகளும் நடைபெறவில்லை. மாறாக 3வது நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் டெல்லியிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே முதல் முறை பயணத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து 5 அம்ச கோரிக்கைகள் அடங்கிய மனு என்பதை வழங்கியிருந்த நிலையில நேற்று பிரதமர் நரேந்திர மோடியை மீண்டும் இரண்டாவது முறையாக சந்தித்து பல அம்ச
கோரிக்கை மனுக்களை எல்லாம் வழங்கியிருந்தார். முதலமைச்சர் ஜோசப் விஜய் தமிழ்நாடு அரசு இல்லத்திலிருந்து புறப்படும் போது கூட பத்திரிகையாளர்கள் அனைவருமே பிரதமரை இரண்டாவது முறையாக சந்தித்து இருக்கிறீர்கள், பிரதமர் என்ன கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார், கொடுத்த கோரிக்கைகளுக்கு என்ன இசைவு தெரிவித்தார் என்றெல்லாம் கேள்வி எழுப்பப்பட்டது. ஆனால் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அதற்கு பதிலளிக்காமல் அவர் கடந்து சென்ற நம்ம காட்சிகளையும் நேரலையில் பார்த்திருப்போம். இரண்டாவது முறை அரசுமுறை பயணத்தை பொறுத்தவரையிலுமே கோரிக்கைகளாக பிரதமரிடம் வைக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சரால். ஆனால் அதற்கு என்ன எதிர்கருத்து தெரிவிக்கப்பட்டது என்பது போன்ற எந்த ஒரு விவரங்களுமே இல்லை. 3 நாட்கள் அரசுமுறை பயணம் என்பது அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் சந்திப்பு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியுடைய இறுதியான சந்திப்போடு நிறைவடைந்திருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.